வெண்டைக்காய் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், வெண்டைக்காய், உப்பு. இது 4 தான். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நம்ம வெண்டைக்காய் எப்படி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றி வைக்கணும். ஊற்றி வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் ஸ்லிட்டாக நடுவில் பூச்சி எதுனா இருக்கும், அதனால் பார்த்து ஸ்லிட் பண்ணணும். ஸ்லிட் பண்ணி வச்சுட்டு மேலே அந்த காம்பியும் அடிதும் கட் பண்ணி வச்சிடணும். கட் பண்ணிவிட்டு கத்திலலாம் இது ஃபில் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் நல்லா கையிலேயே ஃபில் பண்ணிடலாம். எடுத்து ஸ்லிட் பண்ணி இந்த மாதிரி டபுளாக நடுவில் ஸ்லிட் பண்ணால் அது எதுனா இருக்குதான்னு கூட பார்க்கலாம். அப்படியே போட்டு அந்த மசாலா இதில் ஸ்டஃபிங் பண்ணணும். நான் இப்போ ஒரு 1/2 kg வெண்டைக்காய் எடுத்துன்னுக்கேன். இது எவ்வளோ எவ்வளோ வெண்டைக்காய் எடுத்தாலும் இது பத்துறதில்லை. ஏன்னா இது ட்ரை ஃப்ரைன்றதுனால மொத்தமே கொஞ்சமாக ஆகிடுது. அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு மீதி ஏன்னா மசாலா இருக்குதோ அதை மேலேயும் அந்த வெண்டைக்காய் மேலேயும் தடவி வச்சிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். வச்சுன்னு இந்த பாருங்க, இதுதான் மொத்தமே ஃபில் பண்ணி வச்சுன்னு தவா போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பாரு தீ கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் வெண்டைக்காய் அதில் அடுக்கி வச்சிடணும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ இடம் இருக்குதோ அவ்வளோ போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 minutesல ஆகிடும். அவ்வளோதான். தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு 5 minutes கழித்து திருப்பி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக வெண்டைக்காய் எடுத்துக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முத்தின வெண்டைக்காய், பெரிய வெண்டைக்காய்லாம் அவ்வளோ நல்லா வர்றதில்லை. இது ரொம்ப எலசாக இருக்கணும். இந்த பாருங்க, ஜஸ்ட் 5 minutes அவ்வளோதான். 5 to 10 minutes தான் இது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா வெறும் அதில் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.